இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வே ஆஃப் பேட்டிங் அப்படின்றது வந்து எல்லா பேட்டர்ஸுமே எல்லா மேட்சஸ்லயுமே ஒரே மாதிரி தான் விளையாட முடியும்னு கிடையாது. சர்ஃபேஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் அடாப்டிவா விளையாடணும். அதுவும் நம்ம ஹோம் பிட்ச்ல, நம்ம ஊர்ல, நம்ம மும்பை வான்கடையில இப்படியா நம்ம விளையாடுவோம்? இதுல பாதி பேர் வந்து மகாராஷ்டிரா மும்பை பிளேயர்ஸுங்க. இவ்வளவு பேர் இப்படி விளையாடி இருக்காங்களே, வெறும் சூரியகுமார் யாதவ் ஒருத்தர் தானே வந்துட்டு வெறித்தனமா ஆடிட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மாக்கு ஃபீல்டு செட் பண்ணதா இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாக்கு ஷார்ட் பால போட்டு அழகா வந்துட்டு அங்க வந்து டீப் கவர்ஸ்ல கேட்ச வாங்கினதா இருக்கட்டும், சிவம் தூபேக்கு வந்து ஸ்லோவா போட்டு டபக்குன்னு செக் பண்ணதா இருக்கட்டும், திலக் வர்மாக்கு சரக்குன்னு இறக்குனதா இருக்கட்டும், அந்த ஒரே ஓவர்ல 3 விக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹார்திக் பாண்டியா விக்கெட்ல இருந்து அபிஷேக் சர்மா விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்த 5, 6 விக்கெட் வந்து அவ்வளவு வைட்டல், அவ்வளவு குரூஷியலா நம்மள அவங்க ஸ்கெட்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம யுஎஸ்ஏவா என்னடா ரெண்டு பேட்ஸ்மேன் அடிப்பானுங்க, அதை தாண்டி அவனுங்க யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படி நினைச்சிருக்கோம். ஸோ அதனால யுஎஸ்ஏ நம்மளை அவ்வளோ ரீட் பண்ண அளவுக்கு நம்மளும் யுஎஸ்ஏவை ரீட் பண்ணியிருந்திருக்கணும். பண்ணாம போயிட்டோம். இனிமேல வர டீம்ஸ் யாவது நம்ம உட்காந்து ரீட் பண்ணணும்.